வணக்கம். உங்கள் சதீஷ் ஆறுமுகம். இந்த குரூப் 2A கவுன்சிலிங் ஃபோர்த் நைட் அப்படின்னு சொல்லும்போது நம்ம 13ஆம் தேதி ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி கெஸ் பண்ணியிருந்தோம். பட்டு நம்ம சொன்ன தேதியில் என்றைக்கு அது செஞ்சுருக்காங்கன்ற மாதிரி 15ஆம் தேதி அதிலேருந்து ஆரம்பிக்குது. ஸ்கூல் டிபார்ட்மெண்ட் பற்றி போடுங்க சார் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் போட்டிருந்தீங்க. ஒரு 2-3 ஸ்கூல் டிபார்ட்மெண்ட்டில் அசிஸ்டன்ட், ஜூனியர் அசிஸ்டன்ட் இந்த மாதிரி ஆட்கள்லாம் கன்சல்ட் பண்ணிட்டு இந்த டீட்டெயில்ஸை உங்களுக்கு கொடுக்குறேன். அவங்களுக்கு நன்றி. பார்த்தீங்க அப்படின்னா 400+ வேக்கன்சிஸ் இருக்குது. இதில் வந்து ப்ரமோஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப லேக். இது வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டுன்னு இல்லை, எல்லா டிபார்ட்மெண்ட்லேயுமே ரொம்ப லேக். அடுத்தது என்ன ப்ரமோஷன் வைஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அடுத்தது சூப்பரண்டாக ஆகலாம். மினிமம் 12 வருஷம்னாரு, பட் மினிமம் 15 வருஷம் ஆகும். ஏன்னா இதுக்கு முன்னாடி 2-3 பேட்சஸ்லாம் இருக்காங்க, எல்லாம் யங்ஸ்டர்ஸாக இருக்காங்க. அடுத்தது என்ன ஆகும்னா பிஏ டு டிஇஓ, சிஇஓ இந்த மாதிரி. அதுக்கு அடுத்தது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜாயின்ட் டைரக்டர் இல்லை காலேஜ் பாலிடெக்னிக் இந்த மாதிரி இதில் பர்சர் அப்படின்ற குரூப் 1 போஸ்ட். இதெல்லாம் வந்து இந்த போஸ்ட்டுக்கு போகிறதெல்லாம் ரொம்ப கம்மி வயசில் எடுக்கிறவங்க, 22-23 வயசில் எடுக்கிறவங்க, இந்த மாதிரி ஆட்களுக்கு தான் சாத்தியம். அதிகபட்சம் பிஏவாக போகலாம். அவர் ஒரு வார்த்தை சொன்னார், கடைசி வரைக்கும் சைட் இனிஷியல் தான் பண்ணும் அப்படின்ற விஷயத்தை மறக்காமல் சொல்லிடுங்கன்னாரு. பட் அசிஸ்டன்ட், அடுத்தது சூப்பரண்ட், இவங்க எல்லாருமே வந்து மேலே ஒரு அதிகாரி இருப்பாங்க, அவங்க கீழே ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அடுத்தது எங்கெங்கே போஸ்ட் போடுவாங்க அப்படின்னு பார்த்தா ஹையர் செகண்டரி, ஒரு 1500 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற ஹையர் செகண்டரி ஸ்கூல்ஸில். அடுத்தது டிஇஓ ஆஃபீஸ், ஏஇஓ ஆஃபீஸ், சிஇஓ ஆஃபீஸ் இந்த மாதிரி இடங்கள்லாம் போஸ்டிங் போடுவாங்க. ஸ்கூலில் அது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஒர்க் அப்படின்வாங்க. சரி, டிஸ்ட்ரிக்ட், சொந்த டிஸ்ட்ரிக்ட் கிடைக்குமா அப்படின்னா ஒரு 400+ வேக்கன்சிஸ் இருக்கிறதால 99%, 90+ சொல்லலாம். மோஸ்ட்லி சொந்த டிஸ்ட்ரிக்ட் கிடைக்கும். பக்கத்தில் ஒரு 10-20 கிலோமீட்டருக்குள்ளே கிடைக்க கூட வாய்ப்பு அதிகம். சரி, ஒர்க் நேச்சர் என்ன அப்படின்னா, இவங்க வந்து அங்கே ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்ஸ், டீச்சர்ஸ், ஏஇஓ, சிஇஓ இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் சம்பளம் போடுறது. சம்பளம்னா பில் போடுவாங்க, சேல்ரி மாதம் போடுறது. சில ஃபைல் ஒர்க் ரொம்ப பெருசாலாம் இருக்காது, ரொட்டீனாக ஏதாவது எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, எவ்வளோ பேர் படிக்கிறாங்க, எவ்வளோ பேர் தேர்ச்சி பெறாங்க, கிளரிக்கல் ஒர்க்கு தான். கிளர்க்கு மாதிரி தான், கிட்டத்தட்ட ஸ்கூலில் கிளர்க்கு அப்படின்வாங்க. நிறைய ஸ்கூலில் அது இருக்காது. இவங்களுக்கு கீழே யார் இருப்பா அப்படின்னா, ஒரு ஸ்கூலில் போட்டாங்கன்னா இவங்க அந்த டிபார்ட்மெண்ட்டில் இவங்க அந்த அசிஸ்டன்ட், அதாவது கிளர்க்கில் இவங்க தான் ஹெட்டு மாதிரி இருப்பாங்க. இவங்களுக்கு கீழே ஜேஏ இருக்கலாம். மோஸ்ட்லி நிறைய இடத்துல வேக்கன்சி இருக்குது. ஓஏ, லேப் அசிஸ்டன்ட் இந்த மாதிரி ஆட்கள்லாம் இருப்பாங்க. ட்ரெஷரிக்கு போகணும், பில்லு போடணும், அந்த மாதிரி இதெல்லாம் இவங்ககிட்ட ஓஏ கிட்ட கொடுத்துடலாம். லெட்டர்ஸ், சில டிஓ ஆஃபீஸ், சிஓ ஆஃபீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஹெட் ஆஃபீஸ்லேருந்து சில டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. அதை நம்ம மெயிலில் கேட்பாங்க, மெயிலே கொடுக்குற மாதிரி இருக்கும். ஒர்க் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கேட்டகரைஸ்டு ஒர்க். சில டிபார்ட்மெண்ட், ரெவன்யூ இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்லாம் பார்த்தா மூளையை அடிக்கடி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், புதுசாக யோசிக்கிற மாதிரி இருக்கும், தினசாக பிரச்சனை உருவாகும், அதுக்கெல்லாம் ஒரு மாதிரி யோசிக்கிற மாதிரி இருக்கும். பட் இதில் அப்படி கிடையாது. அதனால் வந்து மோஸ்ட்லி வந்து ஃபீஸ்ஃபுல்லாக இருக்கணும். நானும் ஒரு கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறேன், ஒரு அடிப்படை தேவைகளை நிறைவேற்றிக்கணும், ஒரு 30-40,000 சம்பளம், ஃப்யூச்சரில் ஒரு 50,000-60,000 இந்த மாதிரி ப்ரொமோஷன்ஸ் வைஸ் வரும்போது 60-70,000 இந்த மாதிரி டீசெண்டாக ஒரு ஸ்கூல் டீச்சர் மாதிரி போகணும் அப்படின்னு நினைக்கிற பொதுவாக பெண்களுக்கு, அந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் இது வந்து ஒரு நல்ல டிபார்ட்மெண்ட்டாக இருக்கும். யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா, அந்த மிடில் இருக்கிறவங்க, அந்த மாதிரி ஆட்களுக்கு கிடைக்கும். எண்டில் அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் அந்த மாதிரி இது வந்து எண்டில் இருக்கிறவங்களுக்குலாம் அந்த மாதிரி எடுக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி ஒர்க்கு வந்து ரொட்டீனான ஒர்க்கு தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து அந்த ஃபஸ்ட் லேயரில் இருக்கிற டிபார்ட்மெண்ட் எதுவும் கிடைக்கல, ரூரல், ரெவன்யூ, ரெஜிஸ்ட்ரேஷன், லேபர் டிபார்ட்மெண்ட் இந்த மாதிரி சில டிபார்ட்மெண்ட்லாம் கிடைக்கல அப்படின்னா, கிட்டத்தட்ட அடுத்த ஆப்ஷனாக நாம் வச்சுக்க வேண்டியது மீன்ஸ் உங்களால் படிக்க முடியுமா, அந்த கொஸ்டின்ஸ் நிறையா இருக்கும். ஸ்கூலில் தான் இருக்கீங்க, மோஸ்ட்லி கொஞ்சம் டைம் இருக்கும். அங்கேயும் வந்து இப்போ கொஞ்சம் டீச்சர்ஸே கொஞ்சம் ஃப்ரீயாக இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு என்ன அப்படின்னா, எல்லோரும் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, ஃப்ரீயாக இல்லைன்னா இதுக்கு முன்னே இருந்தவங்களாம் ஜாலியாக இருந்தாங்க, எனக்கு வேலை இருக்குது, அந்த மாதிரி ஃப்ரீ அப்படி தான் நினைப்பாங்களே தவிர, மற்ற டிபார்ட்மெண்ட் வைஸ் பார்க்கும்போது இது கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கும். லீவ்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி கொடுக்க மாட்டாங்க. எந்த டிபார்ட்மெண்ட் இருந்தாலும் ஏன் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னா, ஒரு வகையில் வந்து ஒரு பொறாமன்னு ஒரு பக்கம் இருக்கும். இன்னொரு பக்கம் இவன் போயிட்டானா அவன் வேலையும் நம்ம செய்யணும், இல்லை இன்னொரு ரெஸ்டாரண்ட் செய்யணும், அவர் செய்ய மாட்டார், இல்லை லேட் ஆகும். ஹெட் ஆஃபீஸில் கேட்குற இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு
நமக்கு சிரமமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அது எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் உள்ள விஷயந்தான். நம்ம ப்ரொமோஷன்ஸ் பவர்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, பப்ளிக் கான்டாக்ட்ஸ் அதிகம் இல்லை, கவர்மெண்ட் சர்வன்ட் இந்த மாதிரி விஷயந்தான் டேக்கிள் பண்ணுவோம். அப்போ மோஸ்ட்லி ட்ரெஷரி ஸ்கூல் டிபார்ட்மெண்ட் அங்கே வந்து சம்பளம் போடுறது, இங்கேயும் அதே மாதிரி ஸ்கூலில் சம்பளம் போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள் கிட்டத்தட்ட மோரலஸ் ஈக்குவலண்டாக இருக்கும். அதை எடுக்குவா இதை எடுக்குவான்னா அது உங்களுடைய விருப்பம். சில விஷயங்கள்லாம் வந்து நம்ம ஒரு ஐடியா ஜாப் நேச்சர் அந்த மாதிரிலாம் சொல்கிறோம். நீங்கள் ஃபர்தராக விசாரிக்கிறது, இல்லை உங்களுக்கு அந்த மாதிரி செட் ஆகுமா, இல்லை எனக்கு வந்து கவர்மெண்ட் இதில் யாரை எடுக்கலாம் அப்படின்னா, நீங்கள் போனீங்க அப்படின்னா 2 விதமாக யோசிக்கணும். நம்ம எக்ஸாம் பாஸ் ஆகணுனாலும் நமக்கு இது செட் ஆகும், இந்த வேலையில் வந்து கடைசி வரையும் தொடரலாம், டீசெண்டாக அப்படி போயிட்டு வரும், ஸ்கூலுக்கு போயிட்டு வரும், இல்லை இஓஎஃப்ஸ் டிஓஎஃப்ஸ் போயிட்டு வரும் அப்படின்னு நினைக்கிற ஆட்கள் செலக்ட் பண்ணலாம். அதில் என்னால் கட்டாயம் பாஸ் பண்ண முடியும், சாட்டர்டே சண்டே இந்த மாதிரி லீவ் நாள் ஈவினிங் காலையில் இந்த மாதிரிலாம் படித்து நான் பாஸ் ஆகிக்குவேன், லீவே கொடுக்கலனாலும் பரவாயில்ல பாஸ் ஆகிடுவேன், இன்டர்மீடியட்டில் இடைக்காலத்தில் ஒரு வேலை எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிற ஆட்களும் இதை எடுக்கலாம். இந்த டாப்பர்ஸாக இருந்துட்டு இதை எடுக்கலாமா அப்படின்னா அவங்களாம் வந்து ரிஸ்க் எடுக்க வேணாம்னு என்னோடய கருத்து. நீங்கள் யோசிச்சிங்க, சில இது வந்து கிடைக்கும்பொழுது அதில் எது பெட்டராக இருக்கும் அப்படின்றத சூஸ் பண்ணுறது கொஞ்சம் ரொம்ப புத்திசாலித்தனம். எதிர்காலத்தை நோக்கியும் யோசிங்க. கவுன்சிலிங் அட்டன் பண்ண போகிற எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா அந்த இஓ கேட்டிருந்தாங்க, அதுவும் நான் இன்றைக்கி என்கொயரி பண்ணிட்டு ஈவினிங்கில் நாளைக்கு கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறேன். சில பேர் வந்து 1500 ரேங்க்கு, 1300 ரேங்க்கு, 10வது நாள் கவுன்சிலிங், 15வது நாள் கவுன்சிலிங், அதையெல்லாம் நம்ம இப்போ ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. சில விஷயம் லக்கும் 2வது நாள் 3வது நாள் போகிறவங்களுக்கு எனக்கு ஹை ஸ்கேல் கிடைக்குமா, பிஎஸ்டிஎம் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒவ்வொரு நாள் எண்டில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, அடுத்த நாள்லேயும் முதல் பேட்ச் போகிறோமா 2வது பேட்ச் போகிறோமா அப்படின்றத பொறுத்தும் நிறைய மாறும். நிறைய லக் இருக்குது. இப்போ ஒருத்தர் போய் டவுன் பஞ்சாயத்து ஹை ஸ்கேலில் ஒருத்தர் எனக்கு அது பவர்ஸ் வேணும், டவுன் பஞ்சாயத்து இஓவாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி அதை எடுக்கிறாருன்னா, ஒருத்தருக்கு ஹை ஸ்கேல் பே 12+ அதுக்கு மேலே இருக்கிறது, இந்த மாதிரி ஸ்கேல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம இங்கே எதையுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஒருத்தர் கூட சொல்லியிருந்தாங்க கவுன்சிலிங் பிறகு என்ன நிறைய பேர் வீடியோ போடல அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலாக எதையாவது ஒன்று நம்ம கெஸ் பண்ணுறோன்ற இதில் தப்பாக கைட் பண்ணக்கூடாதுன்றது கூட காரணமாக இருக்கலாம். பார்ப்போம். வாழ்த்துக்கள். வெற்றி நமதே, வேலை நமதே, நாளையும் நமதே.